நமஸ்காரம் நண்பர்களே. ஐக்கிய யோகாலேருந்து துரைசாமி. இன்றைக்கி நம்ம முதுகு தண்டுவடத்தை பற்றி, முதுகு வலியை பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முதுகு தண்டுவடம் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இந்த முதுகு தண்டுவடத்தை சுகாதாரமாகவும் ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய தலையாய ஒரு கடமைன்னு சொல்லலாம். இந்த பரிணாம வளர்ச்சியில் முதுகு தண்டுவடம் நேராகிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள் ஆகி இப்போ தான் நமக்கு இந்த முதுகுத்தண்டோட நேராக இருக்குது. இப்போ மனிதன்ற ஒரு முழுமையான ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ இந்த முதுகுத்தண்டு படத்தில் தான் நம்மளுடைய எல்லா ரெக்கார்ட்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க. ஸோ இந்த முதுகுத்தண்டு படத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியதும் சுகாதாரமாக வச்சுக்க வேண்டியதும் ரொம்ப பொறுப்பான ஒரு முக்கியமான ஒரு வேலை. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த முதுகு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முதுகு வலி, இடுப்பு வலி, இந்த பேக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 32 வயசு இருக்கிற ஒருத்தருக்கு வந்து முதுகு தண்டுவடத்தில் வந்து ஒரு ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அவர் வந்து ட்ரிபிள் முடிச்சிருக்கிறாரு. அவர் பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருந்துருக்காரு. அதிகமான ட்ராவல், ஒரே போஸ்டரில் உட்காந்து வேலை செஞ்சது, இது எல்லாம் சேர்த்து வந்து அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு விருப்பம் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா, அவருக்கு நிறைய பேரை முதுகு தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் பண்ணவங்கள வந்து பார்த்துருக்குறாரு. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கையில் ஸ்டிக்கோ ஏதோ வச்சு நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து நாமளும் ஆகிடக்கூடாது அப்படின்றதில் அவர் தெளிவாக வந்து ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு முடிவோடு இருந்திருக்கிறாரு. சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை, இல்லை வேறு வழியே கிடையாது, ஆப்ரேஷன் தான் வழி அப்படின்ற கடைசி ஒரு ஸ்டேஜ் வரும்போது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது தவிர்க்கிறது ஒரு நல்லது, நமக்கும் வந்து ரொம்ப நல்லது வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம காண்டாக்ட் நம்பர் எடுத்து நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி முதுகு தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு சொல்லி யோகாவில் கேட்டாங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யோகா அப்படின்றது வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்க. ஸோ யோகா அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த இறை சக்தியை, நமக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீகத்தன்மையை உணர்றதுக்கான வழிதான் இந்த யோகா பயிற்சிகள் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த பயிற்சிகள் செய்கிறதுனால நம்ம உடலுக்கும் மனதுக்கும் நிறைய பக்க பலன்கள் நிறைய கிடைக்குது. மன அமைதி, உடம்புக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது, புத்துணர்வாக இருக்கிறது, ஸோ உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பக்க பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பக்க பலன்களுக்காக தான் நம்ம யோகா செய்கிறோமே தவிர, ஆனால் இந்த உண்மையான அந்த இறை சக்தியை உணரணும், அந்த தெய்வீக நிலையை உணரணும் அப்படின்னு பண்ணுறது ஒரு சிறிய எண்ணிக்கையில் தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கிட்ட என்ன சொன்னோம் அப்படின்னா, இது வந்து வைத்தியம் கிடையாது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதனால் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் அவர் வந்து ஆக்சுவலி ஒரு 3 மாதம் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்லேயே இருந்திருக்கிறார். படுத்தே தான் இருப்பார், எந்திரிக்கவே மாட்டார் வச்சுக்கோங்களேன். அவருக்கு வந்து ஒரு மாதம் வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் சொல்லிக் கொடுத்தோம், அது சில முதிரைகளை சொல்லிக் கொடுத்தோம், சில பயிற்சிகள் சொல்லிக் கொடுத்தோம். ஸோ இந்த பயிற்சிகள்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 முறையாவது நாங்கள் பண்ண வச்ச பயிற்சிகள். ஒரு நாளைக்கு 6 முறை விதத்தில் ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த பயிற்சி பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் அதிகமான ட்ராவல் பண்ணி ஒரே போஸ்டரில் இருந்ததுனால நிறைய பிரச்சனைகள் முதுகுக்கு வந்துச்சு. அதனால் படுத்தே இருந்தார் 3 மாதமாக. இந்த பயிற்சிகள் வந்து ஒரு மாதம் எடுத்ததுக்கப்புறம் இதை கரெக்டாக நாங்கள் சொன்னோம், ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறமும் உங்களுக்கு ரெக்கவரி ஆகலை அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டோம். ஸோ கரெக்டாக அந்த ஒரு மாதம் முடிச்சு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியே வந்து அவர் பஸ்ஸில் வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு பயிற்சி, அதாவது அவருக்கு நாங்கள் என்ன பயிற்சிகளை சொல்லி கொடுத்தோமோ அது வந்து இப்போ உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறோம். அது என்ன பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதிரைகள். இந்த முதுகு தண்டுவடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில முதிரைகள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். இது வந்து செய்கிறதுனால தப்பாக பண்ணிங்கன்னா கூட இதனால் எந்த ஒரு பக்க விளைவுகளும் உங்களுக்கு கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் செய்ய முடியும். நீங்கள் ஒரே போஸ்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அடிக்கடி உங்களுக்கு முதுகில் பிரச்சனை இருக்குது, இல்லை முதுகு வலி, இல்லை இடுப்பு வலி அந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பயிற்சியை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் எப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதோ உடனே நீங்கள் அந்த பயிற்சியை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உடனே அந்த பிரச்சனையிலிருந்து ரெக்கவரி ஆகிறத நீங்கள் அனுபவபூர்வமாக நீங்கள் உணர முடியும். வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கற்றுக்க போகிற முதிரை மேருதண்ட முதிரை. இந்த மேருதண்ட முதிரை எப்படி செய்கிறது அப்படின்னு வாங்க பார்க்கலாம். நம்முடைய 4 விரல்களையும் நீட்டி இருக்கணும்.
இந்த 4 விரல்களையும் 2 முறை மடக்கணும். இதுக்கு பெயர் தான் மேருதண்ட முத்திரை. மேருதண்ட முத்திரை நம்முடைய 2 கைகளையும் வச்சு செய்ய போகிறோம் இந்த பிராணாயாமம். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வஜ்ராசன போஸ்டரில் உட்காந்துட்டு அவங்க மேருதண்ட முத்திரை வச்சுருக்காங்க. உங்களால் வஜ்ராசன நிலையில் உட்கார முடியும் அப்படின்னா அந்த வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டும் செய்யலாம். இல்லை வஜ்ராசனத்தில் உட்கார முடியாதுன்னா உங்களுக்கு எந்த போஸ்டரில் உட்காந்து அவங்களுக்கு சௌகரியமாக இருக்குதோ அந்த போஸ்டரில் உட்காந்துட்டும் இந்த பிராணாயாமம் செய்யலாம். நம்முடைய 2 கைகளையும் இந்த மேருதண்ட முத்திரையை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கண்களை மூடி நம்ம கவனம் முழுவதும் நம்ம மூச்சு மேலே குவிச்சு ரொம்ப மெதுவாக மென்மையாக நம்ம சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளிவிட போகிறோம். ஒரு முறை மூச்சு உள்ளிழுத்து வெளிவிட்டிங்கன்னா இது 1. இதே மாதிரி 21 முறை நம்ம செய்யணும். இது செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகுத்தண்டு பகுதிக்கு பிராணசக்தி சீரான முறையில் போயிட்டு வருது கவனிக்க முடியும். எப்போ பிராணசக்தி போக ஆரம்பிச்சிருச்சோ அது பின்னாடியே ரத்த ஓட்டமும் சீரான முறையில் போயிட்டு வர ஆரம்பிச்சிடும். எப்போ நம்ம உடம்புல இந்த பிராணசக்தியும் இந்த ரத்த ஓட்டமும் சீரான முறையில் இயங்க ஆரம்பிக்குதோ இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது கவனிக்க முடியும். அதன் பிறகு நம்மளுடைய முத்திரையை உள்ளங்கை கீழ்முகமாக வச்சு செய்யும் பொழுது நம்முடைய கீழ்முதுகு பகுதிக்கு பிராணசக்தி அதிகமாக போகிறது கவனிக்க முடியும். அதே முத்திரையை உள்ளங்கை மேல்முகமாக வச்சிங்க அப்படின்னா நம்முடைய மேல்முதுகு பகுதிக்கு பிராணசக்தி போகிறது கவனிக்க முடியும். இந்த மேருதண்ட முத்திரையை நம்ம 3 நிலையில் செய்யணும். முதல்ல உள்ளங்கை அதாவது கட்டை விரல் மேல்முகமாக கட்டை விரல் நுனிபாகம் வானத்தை பார்த்த மாதிரி வச்சு செய்கிறது ஒரு நிலை. 2வது நிலை உள்ளங்கை கீழ்முகமாக. 3வது நிலை உள்ளங்கை மேல்முகமாக. ஸோ இந்த 3மே நீங்கள் செய்யணுங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு முதுகில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை அதிகமாக ட்ராவல் செய்கிறீங்க, அதிகமாக முதுகை ஸ்ட்ரெயின் பண்ணுறீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் அனுபவத்தில் உணர்வு இருந்துச்சு அப்படின்னாலே இந்த பயிற்சியை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக அந்த வலியெல்லாம் நீங்கி ஆரோக்கியமாக இருக்கிறது கவனிக்க முடியும். இது பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான் செய்யணுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த பயிற்சியை எல்லாருமே செய்யலாங்க. ஸோ இப்போ நம்ம செஞ்சது இந்த மேருதண்ட முத்திரை 3 நிலையில் நம்ம கற்றுருந்துருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முதுகு வலி கழுத்து வலிக்குன்னு நம்ம ஒரு பயிற்சி இருக்குது. அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த பயிற்சி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது எல்லாருமே இந்த பயிற்சியை மேற்கொண்டு பயனடையலாம். இந்த பயிற்சி செய்கிறதுனால பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கும் மீண்டும் இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி.